பாவத்துல பள்ளத்துல விழுந்து விட்டேங்க. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு கடவுள் பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதியில், சீகேமின் குடும்பத் தலைவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது கடவுளும் உங்களுக்கு செவி கொடுப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் சீகேமிலே பல்வேறு விதமான புற தெய்வங்களை, விக்கிரக வழிபாட்டை அவர்கள் மேற்கொண்ட போது, அமலேக்கை ராஜாவாக மாறி தனக்கு உரிய தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய, தனக்கு ஏற்றபடி நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதனை ராஜாவாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், அபிமெலேக்கை. அப்பொழுது சீகேமில் அந்த மனிதர், சீகேமி ஸ்தம்பம் குடும்பத் தலைவர்களே, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி யோதாம் என்ன செய்கிறான், அங்கே மிக உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே அசரீரி போல உரத்த சத்தமாய் வரக்கூடியது. இன்றைக்கு கடவுளின் வார்த்தை அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவத்திலே ஆபத்துக்களாக, நோய்களாக, வியாதிகளாக வந்தும் கூட நாம் உணராத மக்களாக இருக்கிறோம். அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஸ்தம்பித்து போய் சீரழிகின்ற ஒரு நிலையை நாம் கண்டிருக்கிறோம். இங்கே கர்த்தருக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு செவி கொடுக்கும் என்று இந்த அரசன் கூறுகிறான். கடவுளுக்கு செவி கொடுப்பு. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை வெட்டுவதற்காக கையை ஓங்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்த காரணத்தினால் கடவுளும் அவனுடைய சத்தத்துக்கு, சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு சிலுவையில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய கடமை என்று உனக்காக, எனக்காக சிலுவையில், கல்வாரியில் சாட்டையால் அடிக்கப்பட்டு அவதியுறும் அவமானத்தின் சின்னமாக வேதனையோடு முள்முடி, அந்த முள்ளின் ஒரு நீளம் 7 அங்குலம் என்று சொல்லப்படுகிறது, தலை மீது வைத்து கோலால் அடிக்கும் பொழுது அது கண் வழியாக வந்தது, அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு கொண்டு தரையில் விழுந்தது என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த மனிதன் யார்? இவர் ஏன் நமக்காக இரத்தம் சிந்த வேண்டும்? இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய இனத்துக்கும், ஜனத்துக்கும், ஜாதிக்கும், உறவுகளுக்கும், நம்முடைய பகுதியை சார்ந்தவர்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? சலுகை செய்து கொண்டிருக்கிறோம். அது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அது தவறான ஒரு வாழ்க்கை. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம். தனக்கு தெரியாத, அறியாத மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள், இவர்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் கோருகிறார். இங்கே அந்த மனிதர் சொல்லும்போது, எனக்கு செவி கொடுங்கள் சீகேமின் குடும்பத் தலைவர்களே, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, தாவீது தன்னை சுற்றிலும் இருந்த மனிதர்கள் மிருகங்களைப் போல, காளைகளைப் போல, பல தேசத்து எருதுகளைப் போல சூழ்ந்திருந்த போது, நாய்களும் பொல்லாதவர்களுமாக அணைந்து கொண்டிருந்த போது, பீறி கட்சிக்கிற சிங்கங்களாக அவர்கள் இருந்தபோது, மிருகத்தின் கொம்புகளில் சிக்கியிருந்த போதிலும் கூட கூப்பிட்ட குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். இன்றைக்கு நாமும் கூட எத்தனையோ முறை கடவுளை கூப்பிட்டு பார்க்கிறோம். ஆனால் கடவுள் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே, கடவுள் எனக்கு சத்தம் தரவில்லையே என்று சொல்லி இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சித்தத்தை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். அது அல்ல. கடவுள் சித்தம் என்னவே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு பெரிய மனிதனை அழைக்கும் பொழுது, நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும் இத்தனை மணிக்கு என்று சொல்கிறோம். அது அல்ல. அது நல்ல வார்த்தை அல்ல, மரியாதையும் அல்ல.
ஐயா எனக்கு ஒரு 5 நிமிடம் தருவீர்களா உங்களுடைய நேரத்தில் என்ற பணிவோடு நாம் கேட்கும் பொழுது இன்றைக்கு நாம் தேவ ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். நம்மிலே பிரச்சனைகளோடு வருகிற மக்கள், பல மக்கள் நம்மை குறித்து பேசும்போது பல எண்ணங்களோடு பேசுகிறார்கள், பல குறிப்புகளோடு பேசுகிறார்கள். பலர் மீது உள்ள கோபங்களை நம்மீது திணிக்கிற மக்களாக வருகிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, சீகேமின் தலைவர்களை பார்த்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய பாடுகளுக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கும் செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய வாழ்க்கை அனைத்துக்கும் அவர் குரல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலரை பார்த்து நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில். ஆகவே அவரை நம்பி அவரிடத்தில் நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் இந்த சிந்தனையில் இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனை, உமக்கு செவி கொடுக்கிற மக்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் விட்டொழித்து உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். இந்த பாடுகளின் நாட்களில் மனமாற்றம்தான் உம்முடைய சித்தம். எங்களுடைய பாவ உணர்வு அடைகின்ற வாழ்க்கை தான் உம்முடைய சித்தம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். திரியேக தேவனுடைய நாமத்தில் ஒப்புக்கொடு